ஹாய் வணக்கம். நான் உங்கள் வத்சாங்கன் பிரபா. நாங்கள் இன்றைக்கி உலக அளவில் பேசக்கூடிய ஆப்பிள் கம்பெனியினுடைய ஐஃபோன் 12 மினியினுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க ஐஃபோன் 12 மினி. ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குற ஆப்பிள் ஒன்று தாங்க. நாங்கள் இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் என்றால் ஃபர்ஸ்ட்டாக ஐஃபோன் இருக்குது. என்ன ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் என்றதால் பிளாக் கலர் ஐஃபோன் வாங்கியிருந்தேன். ஓகே, அப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இது பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குண்டு. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே டைப் சி லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒன்று, மற்றது சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட யூசர் மேனுவல் 3 ஸ்டிக்கர் மாதிரி யூசர் மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் இல்லைங்க. இவ்வளவு காசு கொடுத்து இந்த ஃபோனை வாங்கும்போது உள்ள சார்ஜர் இல்லைன்னா எவ்வளவு கடுப்பாகும். இது எக்ஸ்ட்ராவாக வண்டினா 20 வோல்டேஜ் சார்ஜர். இதற்கு ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அதிகமாகி கொண்டு வருது, அதனால் இனிமேல் நாங்கள் சார்ஜர் அடாப்டர் வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க தானே புது ஐஃபோன் வாங்குவாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆல்ரெடி சார்ஜர் இருக்குன்னு தானே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தேவைன்னா புதுசு வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த ஐஃபோன் 12 மினியோட அன்பாக்சிங். அப்புறம் ஃபோனை பார்த்தோம்னா ஃப்ளாட்டான பாடி ஷேப்போட ஐஃபோன் 4, 5 வந்த மாதிரி நல்ல ஷேப்பாக இருக்குது. இதுக்கு முதல் வந்து ஐஃபோன் 11 ரவுண்டட் ஷேப்போடு இருந்தது. இதுவும் கை கடக்கமாக பிடிச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதுண்ட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாவிச்சு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
இந்த ஃபோன் யாழ்ப்பாணத்தில் எங்கே வாங்கினான்னு டிஸ்கிரிப்ஷனில் கடையோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்கள். நன்றி.